கோரிக்கையாளர்களுக்கான 2.5 வருடங்கள் அல்ல 5 வருடங்களுக்கான விசா 3ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கோரிக்கையாளர்களுக்கான சட்ட விதிமுறைகளில் ஏற்பட்ட மாற்றம் பெரிய சிக்கல்கள் இருக்கும். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சவானா மஹமூதால் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான சட்ட விதிமுறைகளில் ஏற்பட்ட மாற்றம் பிரதானமாக 5 வருடங்களுக்காக வழங்கப்பட்டிருந்த விசா ஒரு தற்காலிக விசாவாக 2.5 வருடங்களுக்கு, அதாவது 30 மாதங்களுக்கு வழங்கி அதனை மீள் பரிசீலனை செய்து மீண்டும் அவர்களால் உண்மையாக நாட்டுக்கு திரும்ப முடியாது இருந்தால் மாத்திரம் அவர்களுக்கான விசா வழங்கப்படுவதாகவும் அவர்களுக்கான நிரந்தர வதி உரிமை வழங்கப்படுவதில் பெரிய சிக்கல்கள் இருக்கும். அவ்வாறு வழங்குவதாக இருந்தாலும் அது 10-20 வருடங்களுக்கு மேற்பட்டு செல்லலாம் என்ற ஒரு ஐயப்பாடும் அங்கு எழுந்திருந்தது. இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக யாரெல்லாம் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படுவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருந்திருந்தது. இதற்கு ஓரளவுக்கு விடை கிடைத்திருக்கிறது. ஹோம் ஆபீஸால் அந்த விடை வழங்கப்படாவிட்டாலும் கிடைக்கப்பெற்ற ஒரு அசைலம் கோரிக்கையாளருக்கான முடிவில் இருந்து இந்த ஒரு பதிவை நான் எடுக்கின்றேன். அதாவது கடந்த 3ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்பு அசைலம் கோரிக்கையை விடுத்து 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் அளவிலே அவர்களுடைய அசைலம் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அவர்கள் தற்போது 3ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தங்களுடைய முடிவை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு 2.5 வருடங்கள் அல்ல 5 வருடங்களுக்கான விசா வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இவர்களுக்கான சட்டம் பழைய முறைப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றமை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இது எல்லோருக்கும் இப்படித்தான் நடக்கும் என்பதற்கு இல்லை. புதிதாக ஏதேனும் அவர்கள் மாற்றங்கள் கொண்டு வருவார்களாக இருந்தால் அது எவ்வாறு பாதிக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் யூகேயில் இதுவரை காலமும் இடம்பெற்றிருந்த சட்ட மாற்றங்களின் போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பழைய அப்ளிகேஷனுக்கு புதிய சட்டங்களை கொண்டு புகுத்திய வரலாறுகள் பெரிதாக இல்லை. அவ்வாறு இருந்தாலும் அது நீதிமன்றம் வரை சென்று அதற்கான ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலேயே யூகேயினுடைய சட்டத்திட்டங்கள் இருந்திருந்தன. அதுபோலவே இதிலும் பாவிக்கப்படலாம் என்பது அனைவருடைய கருத்தாகவும் இருந்தது. அவ்வாறுதான் இந்த முடிவுகளும் கிடைக்க பெற்றிருக்கிறது.